கண்டடித்து தன் குலத்திற்க குலத்திற்கண் குலத்திற்கோனே திறக்கி கண்டடிக்க கண்டடித்து தன் குலத்திற்க குலத்திற்கண் குலத்திற்கோனே சரி குற்றபுரத்திற்கு பிரமித்து கொண்டலைநோர் தன் சமத்திற்க கை கண்டடிய சூரன் சரி குற்றபுரத்திற்கு பிரமித்து கொண்டலைநோர் தன் சமத்திற்க கை கண்டடிய சூரன் சிறதை சென்றெடுத்து பண்டெடுத்து குவட்டை கண் பிடித்து சென்றில் கூட்டம் குறைவோனே சிறதை சென்றெடுத்து பண்டெடுத்து குவட்டை கண் பிடித்து சென்றில் கூட்டம் குறைவோனே சிறகன் கண்டெடுத்த தம் திருச்சி பிரபலதத்தம் சிறகன் கண்டெடுத்த தம் திருச்சி பிரபலதத்தம் சிறிகோப்பன் வந்த பூம்பெருமானே சிறகன் கண்டெடுத்த தம் திருச்சி பிரபலதத்தம் சிறிகோப்பன் வந்த பூம்பெருமானே சிறிகோப்பன் வந்த பூம்பெருமானே சிறிகோப்பன் வந்த பூம்பெருமானே. எல்லாம் அல்ல உமையொரு பாகனின் ஒன்றாக கருணையினாலும் மூவரும் தேவரும் அறியா தனிப்பெரும் தலைவனாகிய முருகப்பெருமானுடைய வற்றாத ஆறுமுகங்களில் வரும் கருணையினாலும் இந்த திருமுறை கண்டெடுத்த பெருவிழாக்களே பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். அதற்கு முன்னம் என் மனம் கூறும் சில வார்த்தைகளை கூற வேண்டும். அது ஆசையா இருக்குது. ஏனென்றால் ஒரு சின்ன கதை. ஒருவன் ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளிக்கு மிக சிரமப்பட்டு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தான், அக்ஷரங்களை சொல்லிக் கொடுத்தான், சொற்களை சொல்லிக் கொடுத்தான். அந்த கிளியும் அதை கற்றுக்கொண்டு பேசத் தொடங்கினான். வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் அந்த கிளியை காட்டி மகிழ்ந்தான். அழகான வசனங்கள். வருகிற போகிறவர்கள் எல்லாம் அந்த கிளியை பார்த்து இவ்வளவு அழகா பேசுகிறதை என்று வியப்படைந்து சென்றார்கள். ஒரு நாள் அந்த கிளி வளர்த்தவன் இந்த வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லாத உடனே இந்த கிளியானது இந்த கிளி கூண்டுல இருக்கு. இப்படி கிளி கூண்டுல இருக்கக்கூடிய இந்த கிளியை பார்த்து ஒரு பெரும் பூனை என்ன பண்ணுச்சு, அந்த கிளியை பிடிக்கிறதுக்காக அந்த கூண்டு மேல பாஞ்சிச்சு. அதுவரை அழகான வசனங்களை பேசிய அந்த கிளி பூனை தன்னை பிடிக்க வந்துவிட்டது என தெரிந்தவுடன் அதனால் வரைக்கும் பேசிய வார்த்தைகளை எல்லாம் மறந்து தன்னுடைய சொந்த பேச்சிலே கீ கீ என கத்திய. இதை ஏன் இவர் இங்க சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். காரணம் உண்டு. அவ்வை பிராட்டியார் சொன்னார், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோருமன் போனாமல் வாய்த்திறக்க கூடாது, நானாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளி என்பது போல் இந்த இடத்திலே நீங்க நம்புகிறீர்களோ நம்பாவில்லையோ, நான் இந்த இடத்துல கிளி. என்னை பிடிப்பதற்காக ஒரு பெரும் பூனையானது வந்து கொண்டிருக்கிறது. ஆக திரும்பியும் சொல்லுகின்றேன், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர்மன் போனாமல் வாய்த்திறக்க கூடாது, நானாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தால் கீச்சு கீச்சென்னும் கிளி என்பது போல் பல அறிஞர் பெருமக்கள், பல கலைஞர்கள் போன்றவர்கள் இருக்கின்ற இந்த சபையிலே நானாமல் அதிகம் பேசக்கூடாது என்ற அச்சத்தோடு பேசத் தொடங்குகின்றேன். இந்த சபையிலே சமயத்திலே அரசனின் பங்கு என்பதை பற்றி பேசுவதற்கு சபை குழுவினர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அது விண்ணப்பித்துள்ளனர் சொல்லக்கூடாது, உத்தரவிட்டுள்ளனர். ஆக சமயத்திலே அரசனினுடைய பங்கு என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் உண்டு. சைவத்தின் மேல் சமயம் இல்லை, அதற்காக சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்லணும்? இவர் சொன்னவனே என்ன நினைப்பீங்க, ஆகா இவர் எந்த சண்டைக்கு போக போகின்றார் போல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு சமயத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டோம்னா ஆன்ம சுதந்திரம். ஆன்ம சுதந்திரம்னா என்னங்க? ஒண்ணும் இல்லை. இந்த ஆன்மாவானது இருக்கு, இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மாவானது அடிமைப்பட்டு இருக்குது. பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. இந்த பதியாகிய இறைவனை பசுவாகிய ஆன்மா அடைய பாசம் என்கிற கட்டுக்குள் அகப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆன்மா. இந்த ஒரு பலூன் இருக்க வச்சுக்கோங்க, காத்தெல்லாம் அந்த பலூனை வந்து நிலைப்பி வச்சிருப்பாங்க. இந்த பலூன்ல ஊசியை வந்து இப்படி டச் பண்ண உடனே இந்த பலூன் வந்து வெடிச்சு செதறிட்டு. நம்ம உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு முழுக்க பிராணவாயுவாகிய காற்று தான் இருக்குது.
ஆனா அந்த காற்று உள்ளேயே இருக்குது. இந்த உடம்புக்குள்ள எத்தனையோ ஓட்டை இருக்கு, லட்ச ஓட்டை இருக்குது. 9 துவாரங்கள் மட்டும் இல்லை, இந்த உடம்பு முழுக்க முடி இருக்குது. முடியும் ஒரு ஓட்டையில தான் இருக்கும். இத்தனை ஓட்டை இருக்கு. ஏன் இந்த ஆன்மா வெளியே வராம இருக்கு? ஏன் இந்த உயிரானது வெளியே வராம இருக்கு? ஏன்னா பாசமாகிய கட்டுக்குள்ள அந்த ஆன்மா அடிபட்டு இருக்கு, அடிமைப்பட்டு இருக்கு. அந்த பாசத்தை இருந்து இந்த ஆன்மா ஆகியவை இறைவனை அடைவதற்காகவே அடையணும் தான் ஆன்ம சுதந்திரம். அந்த ஆன்ம சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியதான் ஒரு சமயத்தினுடைய நோக்கம். அதிலே நான் சொல்வது சைவ சமயமான தலை சிறந்தது. ஏனென்றால் என் தாய் சிறந்தவர்கள் சொல்ல எனக்கு உரிமை உண்டு, அதுபோல என் சமயம் சிறந்தது என்று சொல்ல எனக்கு உரிமை உண்டு. ஆகையால் சொல்கிறேன். அப்போ ஒரு சமயம் சிறந்ததுன்னா அந்த சமயத்தினுடைய நூல்கள் சிறந்தவைகளாக தான் இருக்க வேண்டும். ஒரு சமயமானது ஆன்ம விடுதலையை தரக்கூடியதாக இருந்தால் அந்த சமயத்தினுடைய நூல்களும் ஆன்ம விடுதலையை தரக்கூடியவையாக தான் இருக்க வேண்டும். ஒரு மாமரம் இருக்கிறது என்றால் அந்த மாமரத்திலிருந்து மாம்பழம் வரக்கூடிய வேறுபடம் வரக்கூடாது. அப்போ ஆன்ம விடுதலையை பற்றி கூற வந்த சமயம் இந்த ஆன்ம விடுதலையை பற்றி பற்பல நூல்களை தந்தது. இறைவனை 2 ஞானத்தில் அடையலாம் குறித்து, ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். உண்மையில் கலைஞானமும் உணவறிய மெஞ்ஞானமும் என்ற 2 ஞானத்தினால் இறைவனை அடையலாம் தெய்வம் செய்கிறார் சொன்னார். நான் இன்றும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், ஏன் தெய்வம் செய்கிறாரை கவி வளவன் என்று கூறுகிறார் என்று எனக்கு இன்னி வரைக்குமே புரியாத ஒரு கேள்வி. பக்தியானி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ சேர்க்கிறார் என்ற மீனாட்சி சுந்தரப்பிள்ளை சேர்க்கிறார். ஏன் சொல்லணும்? இறைவனை அனுபவ ஞானத்தின் மூலம் பரஞானத்தின் மூலியமாகவும் அபரஞானத்தின் மூலியமாகவும் இறைவனை அடையலாம்னு சொல்லியிருந்தா சமயம் வளர்ந்திருக்காது. அதை நடைமுறைப்படுத்தியே காட்டினார் சேர்க்கிறார். 63 வரலாறாக தொகுத்து கொடுத்தார். இப்படியும் இறைவனை அடையலாம், இப்படியும் இறைவனை அடையலாம் என்று வழிவகுத்து தொகுத்து கொடுத்ததுனால பக்தியானி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ சேர்க்கிறார். கவித்தக போக பாடியிருந்தார் சேர்க்கிறார். மீனாட்சி சுந்தரப்பிள்ளை சொல்கிறார். பரஞானம் என்றால் அனுபவ ஞானம், இறைவனை அனுபவத்தின் மூலமாக அடைவது. ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பை தொட்டா வலிக்கும், தொட்ட சுடும் அப்படின்ட்டு அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது பரஞானம். ஒரு நெருப்பை தொட்டா சுடுன்னு கல்வி சொல்லுது. இந்த புத்தகத்துல படிச்சு அதை தொடாம இருந்தா அதுக்கு பேர் பரஞானம், சாஸ்திர ஞானம் பேர். இந்த அபரஞானத்திலே இறைவன் எப்படி அடையலாம் அப்படின்னா அறநூல்களினாலும் அறநூல்களினாலும் அடையலாம். இந்த அபரஞானத்தை எல்லாம் நாமெல்லாம் பெற்று இறைவனை அடையணுங்கிறதுக்காக தான் இறைவன் 6 நூல்களை கொடுத்தார். சிவபெருமான் கதையில 6 இருக்கும், அதனால அவர் 6 கொடுக்கிறார். என்ன 6 கொடுக்கிறார்? வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம், திருமுறை, சித்தாந்த சாஸ்திரங்கள். அதனால்தான் 6 கொண்டான் என்று சொல்லாமல் 6 கொண்டான் 6 கொண்டான்கிறார். இறைவன் நாம் எல்லாமே இறைவனை கருணையை பாருங்க. நாமெல்லாம் இத்தனைக்கு பிறந்ததுக்காக 2 ஞானத்தை கொடுக்கிறார், பரஞானம் அபரஞானம்ட்டு. இப்படித்தான் வணங்கணும்னு இல்லாம சரியை கிரியை யோகம் ஞானம் கொடுக்கிறார். அதை மட்டும் கொஞ்சம் இல்லாம சரியை யோகம் சரியை ஞானம் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞானத்துக்கும் ஒன்று சரியை கிரியை யோகம் சரியை ஞானம், கிரியை சரியை கிரியை யோகம் கிரியை ஞானம், யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம். இதை தாண்டி இன்னும் 64 பிரிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லணும்னா நேரம் பத்தாது. இத்தனைத்தையும் கொடுக்கிறார் இறைவன். ஏன் நாம எல்லாம் பெற்றுக்கணுங்கிறதுக்காக தான். வேதாகமங்கள்லாம் என்ன, நாம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்ற நெறிகள், இப்படித்தான் வாழணும். மனிதனுக்கு ஒரு ஒடுக்குமுறை இருக்கிறது அல்லவா? 1 அறிவதிவே, உற்றறிவதிவே, 2 அறிவதிவே, 11ஆவே, 3 அறிவதிவே, அவற்றுட மூக்கே, 4 அறிவதிவே, அவற்றுட கண்ணே, 5 அறிவதிவே, அவற்றுட செவியே, 6 அறிவதிவே, அவற்றுட மனநே, நேரத்தில் உணர்ந்தும் வெளிப்படுத்த நினைக்கிறார் தொல்காப்பியர். ஒரு மனிதனானவன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறார். இப்படித்தான் வாழணுங்கிற நெறிகளை சொல்வதனால்தான் வேதாகமங்களை வேத நெறி கழித்துவங்க மிக செய்ய துறை வேண்டும். அப்ப இதிகாச புராணங்கிறது என்னங்க? ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு இதுதான் ஆப்பிள்னு சொன்னா புரியாது, ஆப்பிள் வரைஞ்சி காட்டினா புரியும். அது போல நமக்கு எளிமையா புரியணுங்கிறதுக்காக இறைவனே ஒவ்வொரு கதாபாத்திரமாக எடுத்து நடித்ததுதான் இதிகாச புராணங்கள். இவற்றின் சாரமாகிய விளக்கக்கூடியவை திருமறைகள். அதான் திருமறைகளுக்கெல்லாம் தோத்திரம் என்று பெயர்.
தோத்திரம்னா என்ன என்று ஒருவன் ஒரு கவிஞனிடம் கேட்டான். தோத்திரம்னா என்ன என்று ஒருவன் ஒரு கவிஞனிடம் கேட்டான். அதற்கு அந்த கவிஞன் சொன்னான், மோசம் செய்யாமல் உன்னை முற்றிலும் கண்டு வணங்குவார் ஈசனை கண்டு இன்பம் யாவையும் உண்டு என்றார். ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு என பாரதியார் கூறுகிறார். தோத்திரம்னா என்ன என்று கேட்போம். தோத்திரம் என்பது இறைவனை புகழ்ந்த ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு என்றார். ஈசனை புகழ்ந்த என்ன கிடைக்கும்? இன்பம் எல்லாமே கிடைக்கும். ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு என பாரதியார் கூறுகின்றார். ஆக அப்படிப்பட்ட தோத்திரமாக இருக்கக்கூடிய திருமறைகள் தேவார பதிகங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்குது அப்படின்னா அதற்கு காரணம் 2 பேர். ஒன்று ராஜராஜ சோழனாகிய சிவபாத சேகரன். ஏங்க நடராஜ பெருமான் அவர் தானே எல்லாமே எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது. நம்முடைய சமயத்தினுடைய பெருமை எல்லாமே, நம்முடைய சமயத்தினுடைய பெருமைகள் இவை. ஆனால் நம்முடைய சமயத்தினுடைய கருணை ஒன்று இருக்கு, அதுதான் இறைவன். ஏன் நம்முடைய சமயமானது குறித்து இறைவன் இவர்களுக்கு மட்டுமே, இந்த உலகத்துக்கே இறைவன். அதனால்தான் பூசுவதும் பேசுவதும் பூர்வதும் கொண்ட ஈசன் அவர்கள் ஊரில் ஏற்பானன் சாடலும். கடவுள் வாழ்க்கையே சொல்ற போதியான் இருக்கும் தில்லை பொதுநடம் போற்றிருக்கிறது. உலகத்துக்கே இறைவன் தான் சிவபெருமான். அவருடைய கருணையினால இந்த திருமறைகளானது நமக்கு கிடைத்திருக்கு. அதை நமக்கு மிக பெரும் அரும்பெரும் கொண்டாடியவர் நம்முடைய 2 குருமார்கள். நமக்கு பல குருமார்கள் இருக்கின்றன நம்முடைய சமயத்தை வளர்ந்தவர்களே. அதிலே சிவபாத சேகரனும் நம்பியாளர் நம்பிகளும் தான் நமக்கு அதிக உதவி செய்ததை கொடுத்தவர். ஏன் இவர்கள் இல்லை என்றால் நமக்கு இந்த திருமுறைகளானது கிடைத்திருக்கிறது. ஏன் சிவபாத சேகரன் வேற பேரே இல்லை, ராஜராஜ சோழன்றாங்க, பல பேர்கள் உண்டு. ஏன் சிவபாத சேகரன்? சிவபெருமான் காலத்தை ஏன் பேர் வச்சிருக்காங்க? இறைவனை புண்ணியமூர்த்தி, அந்த புண்ணிய புலவியான் இப்போது இடைக்காலனாருக்கு திருவிழாவில் புராணத்தில் இறைவனே புண்ணியமூர்த்தி தான். ஏன் அந்த பாதத்தை சிறப்பித்து பேசுகிறார்கள்? இறைவனிடத்திலே சிறந்தது எது என்றால் இறைவனுடைய பாதங்கள். இறைவனிடத்தில் சிறந்தது எதுனா இறைவனுடைய பாதங்கள். ஆனால் இங்கே சிறந்தது நின்றால் இறைவனை வழிபாடு குறிப்பு. இறைவனிடத்திலே மிகவும் சிறந்தது எது என்று கேட்டோம்னா இறைவனுடைய திருவடிகள். அந்த இறைவனுடைய திருவடிகளை அடையணும் அப்படிங்கிறனால தான் நம்முடைய சமயத்தினுடைய நோக்கம். அதனால் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே, வேண்டாமை வேண்டும் பிறவாமை மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை மரமாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அளவாணி ஆடும்போது முன்னணி அடியை சொல்லிட்டார். ஆனாதான் சொப்பேனி தாலே துணையினார். இறைவனிடத்திலே சிறந்த எது என்றால் இறைவனுடைய பாதங்கள், அந்த சீர் பாதங்கள். ஒன்று பரஞானம், இன்னொன்று அப்பஞானம். அந்த இறைவனுடைய பாதங்களை என்றென்றும் சிந்தையிலே வச்சிருக்கிறதுனால தான் ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் பேர் கிடைத்தது. அந்த சிவபாத சேகரனாகிய ராஜராஜ சோழன், சிவபாத சேகரனாகிய ராஜராஜ சோழன் தன்னுடைய அவையிலே அமர்ந்திருக்கிறார். இவையெல்லாம் திருமலை கண்ட புராணத்திலே இல்லை, இருந்தாலும் இப்படி நடந்திருக்கும் என்று தன்னுடைய அவையிலே ராஜராஜ சோழனானவர் அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே வந்த இறைவனுடைய அடியவர்கள் எல்லாம் திருமலைகளை பற்றி பாடிக்கொண்டிருந்தார். மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துடிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருஆலவாயான் திருநீரே. அப்படின்னு வரி பாடினே இருக்கும்பொழுது நடுவுல ஒரு வரியானது வருகிறது. பண்டை ராவணன் பாடி இருந்தார். இந்த வரியை சொல்லும்போது எனக்கு அளவிலாக ஒரு மகிழ்ச்சியாக வருகிறது. ஏன் ராவணன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய புஷ்பக விமானத்தில் ஏறி இந்த கைலாயம் இருக்கின்ற இந்த சிவபெருமான எப்படியாச்சும் தான் பக்கம் கொண்டு வந்துடும் நினைக்கிறான். அவனுக்கு பாருங்க தினமும் இறைவனா போய் வளர்க்கறது அமிர்தமாக இருக்கணும். நம்மள மாதிரி இல்லை இணைப்பு. அது போல இந்த ரொம்ப தூரம் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கு. புஷ்பக விமானத்துக்கு பெட்ரோல் போட முடியுமாட்டேன்னு இந்த ராவணன் என்ன பண்றான்? ஒரேடியா பெட்ரோல் போட்டு கைலாய மலைக்கு கைலாய மலை உபாசி வச்சுட்டாங்க. நாம தினமும் இறைவன் மலைக்கலாம் அல்லவா? அவன் என்ன பண்ணிக்கிறான்?
இந்த ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறி பறந்து வருகிறான். இப்ப பறந்து வந்தவனை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் பயம். இவன் தோலை பார்த்து தேவர்கள் தோலெல்லாம் உரியுது. ஏன்னா அப்பேற்பட்ட புஷ்பல பராக்கிரமம். அப்படி வருகிறான் புஷ்பக விமானத்துல. வந்தவன் நேரம் கைலாய மலைக்கிட்ட இறங்குறான். இறங்கின உடனே அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவனையும் சமுதாயம் எல்லாம் வந்திருக்கான், ஏதோ வினோதன படம் போராடி யோசிக்கிறாங்க. தெரியாது. ராவணன் என்ன பண்றான், இந்த இறைவன் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி மலையை பார்த்து அள்ளி எடுக்கலாம்னு நினைக்கிறான். ஒண்ணும் பண்ணல, தன்னுடைய கையை அந்த கைலாய மலைக்கு கீழே வச்சு தூக்குறான், அசைச்சு தூக்குறான். ஒரு அப்படியே தூக்கல, ஒரு சீட்ல கொடுத்து தூக்குறான். கைலாசபதி கிட்ட சிவபெருமானி எப்பவுமே ஆடிட்டு இருக்கக்கூடிய பாதங்கள், அந்த பாதங்கள் இருக்கிற இடத்தை அசைச்சு தூக்குறான். அசைச்சு தூக்கின உடனே அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாமே அவங்க வச்சு இடியே போயிடுச்சு. இன்னைக்கு மலையை தூக்கிட்டான், இன்னைக்கு இவனுக்கு என்ன கதி எடுக்க போதோ, இவன் மூலியமாக நமக்கு என்ன கதி எடுக்க போகிறதோ, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக போகிறான் என நினைக்கிறார்கள் அவர்கள். ஆனா அது அப்படி இல்லை. நாம நினைத்தால் இறைவன் நினைப்பார். அது போல இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஆஹா இன்னைக்கு இவனுக்கு ஏதோ கதி எடுக்க போகிறது. தேவர்கள்லாம் இறை போயிடுச்சு, அமிர்தம் மட்டும் உயிர் போயிடுச்சு, சிலையா நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ராவண மலையை தூக்கிட்டான். மேல எல்லாம் பாறைகள் எல்லாம் கீழே விழுது, மரங்கள் எல்லாம் கீழே விழுது, பூதகணங்கள்லாம் ஒரு பக்கம் பறந்து போய் இவன் தூக்கலை செய்யறதுக்கு பாறைகளில் இறைவனை வந்து கட்டி பிடிச்சிடறான். அது சிவபெருமானுக்கு ஒரு ஆனந்த மனைவி நம்மளை கட்டி பிடிச்சிட்டாங்க. இறைவனுக்கே அப்படி இருக்கிறது. அதுபோல இறைவன் என்ன பண்ணுகின்றான், ராவணனுடைய சீக்கிரத்தை கண்டு இறைவன் ஒன்றும் பண்ணல, தன்னுடைய கால் விரல போய் கீழே வச்சா, அழுத்தல, ரொம்பலாம் அழுத்தல, கீழே வச்ச. கீழே வைக்கிறதே ராவணனால ஒன்றும் பண்ண முடியல. ஆக இறைவனை நான் மாட்டிக்கிட்டேன், எல்லாமே காப்பாற்று அப்படின்னு கேட்டுக்கிட்டான். இறைவன் ஒன்றுமே கேட்கல. ஒரு முனிவர் வந்தார். பொழுது இந்த முனிவர் கூறுகின்றார், ராவணா நீ பண்ணது வந்து பக்தியாக பண்ணுகின்றாய். இப்ப அதெல்லாம் காணும், அதெல்லாம் பிரான்ஸ்ல முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எனக்கு என்ன வழி சொல்லணும் அது மட்டும் சொல்லணும். உடனே இறைவனை பற்றி பாடு அந்த முனிவர். இந்த முனிவர் தான் அடுத்த ஜென்மத்தில் மருள் நீக்கியார். மருள்னா மயக்கம். இந்த மயக்கத்தை நீக்கிறதுனாலதான் அவருக்கு மருள் நீக்கியா திருநாவுக்கரசர் வந்தார். இந்த ராவணன் என்ன பண்றான், இறைவன் கிட்ட இருந்து அவருடைய அந்த பிடியில இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த ராவணன் என்ன பண்றான், வீணை எடுத்து வாசிக்கிறான். சுவாமியுடைய பாடல்களை எல்லாம் வாசிக்கிறான். இப்படி பாடல்களை எல்லாம் வாசித்து கேட்ட உடனே இறைவனுடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருது, மலை விட்டு இறங்கி வருது. அவருடைய மனசு இறங்கி வந்து அவருடைய காலை கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி மேல வச்சுக்கிறார். இந்த ராவணனுக்கு அப்பாடா தோணும். பாருங்க, இறைவனை பித்தான்னு சொல்றது தப்பே கிடையாது. இறைவனே சொல்லிக்கிட்டார் சாமவேத பிரியன். சாமவேதம்னா பாடல் நடக்கும். கீர்த்தி வாசனை பேர் இறைவனுக்கு. கீர்த்தினா புகழ். இறைவனுடைய கீர்த்தி அதிலே இறைவன் மூழ்கி இருப்பார். இதுதான் சுந்தர சொன்னார், பித்தா பெரிய பெருமான் என்னோட பித்தான பைத்தியம் ஏன் முட்டாள் தான் இதை மாட்டிப்பாட்டு இறைவனே சொல்றேன். நான் வந்து தன்னுடைய பாடலை நான் மயங்கிடுவேன் அப்படின்னு இறைவனே சொல்லுகின்றார். அவர் எவ்வளவு முட்டாளா பாருங்க. அதான் பித்தான். அவர் எனக்கு வந்து வைத்தவர வெப்ப எடுத்த வைய அரக்கன் தன கும்பாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. ராமணி அடிகார் பாடுகிற வளர வைத்தவர வெப்ப எடுத்த வைய அரக்கன் தன கும்பாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. மன்னார் உயிர்களுக்கும் மாணவர்க்கும் தான் இறங்கி உண்ணா கொடு விடமும் உண்டனையே. வைத்தவர வெப்பெடுத்த வெய்ய அரக்கன் தனக்கும் வாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. வெள்ளி மலையை அள்ளி எடுத்த அரக்கனுக்கு வாழும் நாளும் தந்த கிருபாநிதி தேவரீர் அல்லவா. வைத்தவர வெப்பெடுத்த வெய்ய அரக்கன் தனக்கும் வாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. மாவிஜயன் வில்லடிக்கும் உள்ளம் விரும்பியதெல்லாம் ஒருவன் கல்லடிக்கும் உள்ளம் கழித்தனையே. மாணிக்க வாசகர் பொருட்டு குதிரை சேவகனாகி வீதிதனில் சென்றனையே என்று இவ்வாறாக இறைவனுடைய புகழ்கள் எங்கேயோ போகின்றன. இறைவன் இறங்கி வந்து ராவணன் கிட்ட ஒரு வாளையும் நல்லபடியா ஆட்சி செய்து நாளையும் கொடுக்க அனுப்புகிறார். அப்பேற்பட்ட புகழ் பாருங்க. இறைவனே பாடலுக்கு அடிமையாக, இறைவனே வந்து பாடலுக்கு அடிமையாகும் போது ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி, அது போல இந்த தேவார பதிகங்களை எல்லாம் ராஜராஜ சோழன் கேட்ட உடனே அவருடைய மனமானது ஆன்மாவானது அனுபூதி நிலைக்கு போயிடுச்சான். சாதா நிலையில் அனுபூதி நிலைக்கு எப்படி உரை அவிட
உரை அவிட உணர்வவிட உளம் அவிட உயிரவிட உலகடியை உணரும் அவர் அனுபூதியானது என்கிறார். உயிர் உயிர் உளம் ஆன்மா இது எல்லாமே தேவர பதிகங்களை கேட்ட உடனே எங்க போயிடுச்சு? அனுபூதி நிலைக்கு போயிடுச்சு. அனுபூதி நிலைன்னா என்ன? ஒரு நதி நீர் இருக்கு. இந்த நதி நீரானது ஓடிக்கிட்டே போய் இந்த பேர் போய் சேர கடல்ல போய் சேரும். அது போல இந்த ஆன்மாவானது கடைசியாக அடையக்கூடிய நிலை, இறைவனை அடையக்கூடிய நிலை தான் அனுபூதி நிலை. அந்த அனுபூதி நிலைக்கு போயிட்ட ராஜராஜன் சிவபாத செய்யணும். அப்படி அந்த அனுபூதி நிலைக்கு போன உடனே யாம் பெற்ற இன்பம் பெருகை மயக்கம்னது போல நான் பெற்ற அனுபூதி நிலை மக்கள் எல்லாம் பெறணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு சிதம்பரத்துக்கு வந்து நம்பியான நம்பிகள் கிட்ட போய் சிதம்பரத்துக்கு வந்து திருமலைகள் எல்லாம் கண்டு கொடுத்தார். அது அப்படியே கொடுத்திருந்தா அந்த சுவடிகள் அழிஞ்சே போயிருக்கும். அது என்ன பண்ண நம்பியான நம்பிகள் கிட்ட கொடுத்தார். இதை தொகுத்து கொடுங்க நம்பியான நம்பிகள் அதை கஷ்டப்பட்டு முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் தொகுத்து கொடுத்தார். இந்த திருமுறைகளிலே 10ஆம் திருமுறை வரைக்கும் நல்ல 11ஆம் திருமுறையானது நம்முடைய 27 குருமார்கள் பாடி சென்ற அந்த பதிகங்கள் எல்லாம் அதில் இருக்கும். பல பேர் வந்து அந்த 11ஆம் திருமுறை கண்டுக்கிறதே கிடையாது. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது முன்னாடியே கீழே காரைக்காலமையார் பாடல்கள் அப்படிப்பட்ட பாடலெல்லாம் அங்கதான் இருக்கு. இன்னும் அதிகமான பாடல்கள்லாம் அங்குள்ள இருக்கு. இப்படியாகிய ராஜராஜ சோழன் தன்னுடைய பெரும் முயற்சியினாலும் நம்பியான நபிகளுடைய பெரும் முயற்சியினாலும் அந்த இந்த திருமுறைகள் முறையாக கொடுக்கப்பட்டது. இத்தனத்தையும் ஒருவன் கடைபிடித்தான் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக அனுபூதி நிலையானது வரும். அதனால்தான் தெய்வத்தின் மேல் சமயம் இல்லை என்றால் சமமா தெய்வத்தின் மேல் தெய்வம் என சித்தாந்த சாஸ்திரங்கள் பாருங்க. வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம், திருமுறை, சித்தாந்த சாஸ்திரங்கள் இது 6 ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டது, தொடர்புடையது. அதனால்தான் 6 கொண்டான் என்று சொல்லாமல் 6 கொண்டான். இது எல்லாத்தையுமே இறைவன் நமக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த ஆன்மாக்களுக்காக இவைகளெல்லாம் உயிர் பொருட்டு இறைவன் ஒவ்வொருவர் மூலியமாக நமக்கு கொடுக்கின்றார். அவரே வந்து கொடுக்கிறார். அவர் மூலியமாக இத்தனை எல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே இத்தனை பெரும் அருள்பெரும் களஞ்சியங்களாகிய தேவர் திருமுறைகளை நமக்கு கண்டெடுத்து கொடுத்த சிவபாத சேகரன் ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் நம்பியான நம்பிகளுக்கும் நம்ம பெரிய நன்றியானது கொடுக்கணும் என்று கூறி இந்த அளவிலே முடிவடைத்துக் கொள்கிறேன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் உடனே வான்முகல் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் செய்க நிதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்கொள் செய்க நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். வழிகாட்டுதலின்படி சிவபாத சேகரன் என்று ராஜராஜ சோழன் அவர்களால் பிள்ளையின் திருமுறையை கண்டெடுத்த சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை தரச் செய்து தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றால் எம் உயிர் துணையேங்கிறார். அதுபோல இறைவனை அடையிற நோக்கமாக வைத்துக் கொள்வது தேவார திருவாசகத்தினுடைய நோக்கம். அதுபோல நமசிவாயவே ஞானமும் கல்வியும். அந்த நமசிவாய அந்த அடையிறதுக்கு இந்த கல்வியானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனுடைய கல்வி. அந்த இறைவனுடைய கல்வியை யூடியூப் சேனல்ல சிகாரம் தரும் உமையால் துணைவருங்கிற சேனலானது மிக அருமையாக 1.5 வருடமாக சிறப்பான பணிகளை செய்து கொண்டு வருகிறது. ஆக அந்த சேனலிலே அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை பெறுவோமாக. நன்றி. நன்றி. ஒரு வாழ்த்து சொல்லுங்க. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.